டாஸ்மாக் குறித்து வந்து முழு அதிகாரமும் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஆளும் அரசுக்கு ஒரு தலைவலியாக பார்க்கலாம். நிச்சயமா திமுக அரசுக்கு ஒரு தலைவலி தான். அவர்கள் அரசியல் நோக்கத்தோடு அந்த ரெய்டை நடத்தியிருந்தா கூட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஒரு சீல் வச்ச மாதிரி ஆயிடுது, அங்கீகாரப்பட்ட. இவங்க திருப்பி அப்பீல் போறாங்களான்னு பார்க்கணும், அது அவசியமானு பார்க்கணும். அப்படி இல்லையா அதில் நடந்த விஷயங்களை பச்சையா போட்டு பொது வெளியில உடைக்கணும். ஸ்டாலின் பொத்தி 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 வச்சாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை எஃப்ஐஆர் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடக்கூடாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்கிறார் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின். அதுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் அவருக்கு அவசியம்தான். பாஜக வந்து அதிமுகவை தன்னுடைய வலையில் இழுத்ததெல்லாம் எடுத்தாலும் ஒரு வலுவான கூட்டணியா பார்க்கலாமா? பாஜக மேல ஆளும் கட்சியாக இருக்காங்க. வேறு எந்தெந்த வகையில குடைச்சல் அதிகமாகும்? ஸ்ட்ரைட்டா வாங்க, குடைச்சல் தான் கொடுப்பாங்க. இப்ப டாஸ்மாக்ல நடந்த ஊழலுக்காக போனாங்க இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து போட்ட எஃப்ஐஆருக்கு நாங்க ரெய்டு போறோம்ட்டு போறாங்க. 1000 கோடி நடந்துச்சுன்னா ஊழலுக்கு நடவடிக்கை எடுங்க. சும்மா 1000 கோடி சொல்லிட்டு அண்ணாமலை போயிட்டார். நிஜமாகவே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இங்க நடக்கிறதே கிடையாது. இப்போ நீங்க அங்க டாஸ்மாக்ல சொன்னது நிஜமா இருந்தால் எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதிமுக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே பிஜேபி திமுக எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறாங்க. அவங்களை வீட்டுக்கு அனுப்பணும், அவரோட அன்பாப்புலர் ஆக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தவறுகளும் நடக்குது, அதை நான் மறுக்கவே மாட்டேன். துணிச்சலா பண்றாங்க தப்ப. நம்மள யாரு கேள்வி கேட்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாஜக அதிமுக இந்த கூட்டணியை சொல்லுங்க சார். இப்போ ஒரு வெற்றியை பிடிக்கிற கூட்டணி சொல்ல முடியாது, ஆனா ஒரு டஃப் கொடுக்குற ஒரு நிச்சயமா. அதனால ஒரு சின்ன பதட்டம் வருது ஸ்டாலினுக்கு. எடுத்த உடனே அறிக்கை ஒரு தமிழ்நாட்டு நல்லா போய் அடகு வச்சிட்டீங்க. எங்க அடகு வச்சாங்க? இந்த கூட்டணி விமர்சிங்க. இது மக்கள் விரோத கூட்டணி, தொண்டர்கள் விரோத கூட்டணி. மக்கள் உங்களை துரத்தி அடிப்பாங்க, விரட்டி அடிப்பாங்க, தூக்கி எறிவாங்களோட பேசுங்க. தமிழ்நாட்டு நல்லா போய் அடகு வச்சாரு. எங்க அடகு வச்சாரு அவரு? அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் எஸ்பி லக்ஷ்மணன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். டாஸ்மாக் குறித்து அமலாக்கத்துறை ரைடில் வந்து இவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க, அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இப்போ அதற்கு வந்து முழு அதிகாரமும் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஆளும் அரசுக்கு ஒரு தலைவலியாக பார்க்கலாமா? இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைப்புக்கு பிறகு இது ஒரு அரசியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை போய் அப்படி நம்ம சொருக வேண்டாம், அது தப்பான பார்வையா போயிடும். நிச்சயமா திமுக அரசுக்கு ஒரு தலைவலி தான். அவர்கள் அரசியல் நோக்கத்தோடு அந்த ரெய்டை நடத்தியிருந்தா கூட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு சீல் வச்ச மாதிரி ஆயிடுது, அங்கீகாரப்பட்ட. இவங்க திருப்பி அப்பீல் போறாங்களான்னு பார்க்கணும், அது அவசியமானு பார்க்கணும். அப்படி இல்லையா அதில் நடந்த விஷயங்களை பச்சையா போட்டு பொது வெளியில உடைக்கணும். எந்த புகாரின் அடிப்படையில் நீங்க அமலாக்கத்துறை வழக்கு பதிந்துகிட்டு ரெய்டுக்கு வந்தாங்களோ அந்த வழக்குகள் நடந்த காலகட்டம் என்ன, அதை போட்டு வெளிப்படுத்துங்க. ஸ்டாலின் பொத்தி 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 வச்சாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை எஃப்ஐஆர் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடக்கூடாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்கிறார் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின். அதுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் அவருக்கு அவசியம்தான். அவர்களை காப்பாற்ற இது போன்ற அவமானங்களை ஒரு சந்திக்க தான் வேணும். இப்போ போட்டிருக்க 40 சில்லற எஃப்ஐஆர்ல 45ன்னு வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட 30க்கு மேல எந்த ஆட்சியில போட்ட எஃப்ஐஆர்னு கேளுங்க. அப்போதெல்லாம் வராம திடீர் நாணயமாக ஏன் வந்தீங்கன்னு கோர்ட்ல கேட்டாங்க. அது இந்த நீதிமன்றம் அதை கவனத்துல எடுத்துக்கிட்டும் தங்களுடைய பார்வையார் தீர்ப்பு சொல்லிட்டு இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்களா என்னன்னு பார்க்கணும். இதில் என்ன இதில் கவனிக்கணும்னா, நீங்கள் அவங்க செஞ்ச தப்ப வேடிக்கை பார்த்தீங்கல்ல. நான் ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன், சில தர்ம நியாயத்தில் நம்பிக்கை உள்ளவன். நீங்கள் வேடிக்கை பார்த்ததுக்கான தண்டனை தான் இந்த ரூபத்தில் வந்து உங்களை அடிக்குதுன்னு நான் பார்ப்பேன். இந்த தண்டனை ஸ்டாலினுக்கு அவசியமான தண்டனை. இந்த தலைவலி, இந்த சிக்கல் இந்த ஆட்சிக்கு தேவையான தலைவலி தான். அந்த அளவுக்கு எடப்பாடி அவருடைய அமைச்சரவை சகாக்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது இந்த அரசு. அது இந்த மக்களுக்கும் துரோகம் செய்யறாங்க, திமுக தொண்டர்களுக்கும் துரோகம் செய்யறாங்க. நீங்க இப்படி உட்காந்துட்டு பாதுகாப்பீங்க, அவன் கீழே உட்காந்து அண்ணா இருக்கிற அரசியல் பண்ணணுமா? அப்புறம் என்ன உங்ககிட்ட என்ன தலைமை பொறுப்புக்குன்னு அந்த கண்ணியம் எங்க போச்சு, கட்டுப்பாடு எங்க போச்சு? நீங்க இப்படி டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவன் கீழே உட்காந்து சண்டை போடுறதுக்கு அவனை இழிச்ச வேணா? கொள்கை உறுதியோடு போராடணும்னு நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா? சொல்லுங்க. நீங்க சொன்ன வார்த்தை தானே, ஒருத்தரை நான் சும்மா விட மாட்டேன்னு. எல்லாரையும் சும்மா விட்டாரு, வேடிக்கையும் பார்க்குறாரு. தூசி விழுந்தா கூட ஓடி போய் ஊதி விடுறாரு ஸ்டாலின். இந்த வார்த்தையை நான் உறக்க சொல்லுவேன். திமுக நபர்களை பாதுகாப்பதை விட அதிமுக ஆமா, இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தண்டனை வச்சுட்டு இருக்காங்க. இவர் ட்ரையல் கூட நடத்த விட மாட்டாரு ஸ்டாலின். நான் சவால்லாம் விடல, ஆதாரபூர்வமா சொல்றேன். ஒருத்தர் மேல ட்ரையல் நடக்குதுன்னு சொல்லுங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் வெக்கப்படணும், இந்த ஆட்சி தலை குனியணும். இப்போ இப்போதே இந்த தலைவலிகள் அப்படின்னா ஒரு கூட்டணியாக பாஜக வந்து அதிமுகவை தன்னுடைய வலையில் இழுத்ததெல்லாம் எடுத்தாலும் ஒரு வலுவான கூட்டணியா பார்க்கலாமா? இப்போ அது மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய சூழல்களை அரசியல் ரீதியாக கையாண்டு பாஜக மேல ஆளும் கட்சியாக இருக்காங்க. வேறு எந்தெந்த வகையில குடைச்சல் அதிகமாகும்? ஸ்ட்ரைட்டா வாங்க, குடைச்சல் தான் கொடுப்பாங்க. இப்ப டாஸ்மாக்ல நடந்த ஊழலுக்காக போனாங்க இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து போட்ட எஃப்ஐஆருக்கு நாங்க ரெய்டு போறோம்ட்டு போறாங்க. 1000 கோடி நடந்துச்சுன்னா ஊழலுக்கு நடவடிக்கை எடுங்க. சும்மா 1000 கோடின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிட்டார். 1000 கோடி நீதிமன்றம், அந்த 1000 கோடி நிரூபிங்கிற. நான் தப்பு பண்ணி தான் தாராளமாக நடவடிக்கை எடுக்கணும். ஸோ போகிற போக்கில் 1000 கோடி முறைகேடு நடந்துச்சு, நாங்கள் போய் பார்த்தோம், ஆதாரத்தை எடுத்து என்ன பண்ணீங்க? அண்ணாமலை ஃபைல் 1 ஃபைல் 2 வெளியிட்டாரா?
அதில் ஒரு பக்கத்துக்காவது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? ஒரு இசிஐஆர் போட்டிருக்கீங்களா? வேறு என்ன சார்? நீங்கள் யாரை ஏமாத்துறதுக்கு இந்த ஃபைலில் வெளியிடுறீங்க? எதுக்காக அதன் பிறகு மௌனமாக இருந்தீங்க? அந்த மௌனத்தின் பின்னால் இருப்பது என்ன, எது, யார்? கேள்வி வரும்ல. எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. நிஜமாகவே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இங்கே நடக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் அங்கே டாஸ்மாகில் சொன்னது நிஜமாக இருந்தால் எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது இல்லைன்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதிமுக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே பிஜேபி திமுக எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க. அவளை வீட்டுக்கு அனுப்பணும், அவரோட அன்பாப்புலர் ஆக்கணும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே தவறுகளும் நடக்குது. அதை நான் மறுக்கவே மாட்டேன். துணிச்சலாக பண்ணுறாங்க தப்ப. நம்மளை யார் கேள்வி கேட்குறான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது போன்ற தாக்குதல்கள், நெருக்கடிகள் இன்னி அதிகமாயிட்டு தான் போகும். தேர்தல் வர 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 இது அதிகமாயிட்டு தான் போகும். தவறுகளை சரி செய்து கொள்ளாவிட்டால் தற்பொழுதே உடனடியாக ஒரு அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கல அப்படின்னா இந்த கையை விட்டு ஆட்சி போகுங்கிறதா சொல்ல. தவறுகளை சரி பண்றதுங்கிற ஏதோ அடிக்கிற காசு நிறுத்த முடியாது. பழகுன அந்த ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்கிற மாதிரி இவங்க பணம் வாங்குறத குறைக்க போறது இல்லை. எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் லஞ்சம் வாங்கினாங்க தான். இவங்க அதை விட ஒருபடி அதிகமாக வாங்குறாங்க. அதை அவங்க திருத்திக்கவே முடியாது. நீங்கள் இந்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கும். நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டா கூட எதையாவது சொல்லி உள்ள வர தயாராக இருக்கிற பிஜேபி இத்தனை தவறுகள் நடக்கிற போது வராதுன்னு நீங்கள் எப்படி ஜாலியாக இருப்பீங்க? சுவாரஸ்யமான காட்சிகள் பல இன்னும் காத்திருக்கு. திமுக அதில் அங்கம் வகிக்கிற இந்த அரசியல் அங்கம் வகிக்கிற அமைச்சர்கள் தங்களுடைய என்ன சொல்கிறது நடவடிக்கைகளை எல்லா வகையிலையும் மாற்றிக்கணும். வேகத்தை குறைக்கணும். வேகம்ன்றது எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறேன், குறைக்கணும். கட்சிக்காரனை சந்தோஷமாக வச்சுக்கணும். 4 வருஷம் கழிச்ச பிறகு அது கட்சிக்காரனை திரும்பி பார்க்கணுன்ற அந்த கருத்தை நான் திரும்ப சொல்கிறேன். 6வது மாதத்தில் நான் சொன்னேன், இந்த ஆட்சி வந்து 6 மாதத்தில் முதல் முறையாக நான் சொல்ல ஆரம்பித்தேன் திமுகவினர் சந்தோஷமாக இல்லைன்னு. அந்த சூழல் இப்பயும் தொடருது. அந்த சூழல் அப்படி தொடருதுன்னா 26 ரொம்ப சிக்கல்ங்கிற ஒரு சிக்கல்ங்கிறதுல அந்த வார்த்தைகள்லாம் நான் போக விரும்பல. இதெல்லாம் புரியாதவர் அல்ல ஸ்டாலின். ஏதோ பணத்தை கொடுத்தா நம்ம சமாளிச்சிடலாம். எடப்பாடி 1000 ரூபா கொடுத்தா நம்ம 2000 ரூபா கொடுக்கலாம். ஆமாம் கொடுப்பீங்க, அடிச்சு வச்சிருக்கீங்க, கொடுப்பீங்க. எடப்பாடி அடிச்சு வச்சிருக்கிறார், அவரும் பணம் செலவு பண்ணுவார். அது மட்டுமே போதுமா? அப்படின்னா 96ல் ஏன் ஜெயலலிதா தோத்தார்? அவர் செலவு பண்ணாத பணமா? சொல்லுங்க. பணமும் தேவைதான், பணம் மட்டுமே போதாது. இந்த பல முனையிலிருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது உறுதி. ஆனால் அவர் முழுக்க முழுக்க இந்த கூட்டணி கணக்குகளை நம்பி மட்டுமே போகிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த கூட்டணி வந்து 26 வரையும் தொடரும் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கணக்கை நம்பி தான் போறாருன்னா இருக்கிற கூட்டணி அப்போ கணக்கு போடாமல் இருப்பார் அவர். கூட்டணிலாம் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா சொல்லுவார். ஆமாம், அதை வச்சு நம்பிக்கையோட போகிறார். அதனால தான் ஒரு சின்ன சலசலப்பு வந்தாலும் அரவணைச்சுக்கிறார். வேல்முருகன் இழுத்தா இங்கே வாயா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு உட்கார வச்சுக்கிறார். வேல்முருகனுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு, போனா போட்டுன்னு நினைக்கலையே. ஏன்னா ஒரு செங்கல் வரும்னா அடுத்த செங்கல் லேசாகும், அதுவும் ஒரு தூரம்னு அவருக்கு நல்லா தெரியும். பலருக்கும் வருத்தங்கள் இருக்குது இந்த ஆட்சி மேலே, இந்த ஆட்சி நடந்துக்கிற விதத்தின் மேலே. முதலமைச்சரை நாங்கள் பார்க்க முடியலன்னு இன்றைக்கும் சொல்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த வருத்தங்களெல்லாம் தாண்டி மதவாத சக்தி எதிர்க்குன்னு ஒரு காமன் நம்பர்லா கீழே எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க. அடுத்து சீட் ஷேரிங்கிற மிகப்பெரிய சவால் இருக்குது. அதையெல்லாம் சமாளித்து இவர் எடுத்துகிட்டு போவார்னு இது கடந்த கால வரலாறு சொல்லுது. கண்டிப்பாக ஒரு தேர்தலோட இன்னொரு தேர்தலில் அந்தந்த கட்சிகளுக்கு, கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகளுக்கு கூடுதல் ஆசைகள் இருக்கும், கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாங்கள் வளர்ந்துருக்குறோன்னு சொல்லுவாங்க. 2 கொடுத்தீங்க இப்போ 4 கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ எழுத்து பிடிச்சி 2லேயே நிற்க வைக்கணும், இல்லாட்டி போனால் போகணும், 1ஓட நிறுத்தணும். ஸோ 3 கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு இதுதான் தலைமை அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியினுடைய கடமையும் நிர்பந்தமும் அதுதான். கடந்த 2 தேர்தல்களில் 3 தேர்தல்களில் அதை சரியாக செஞ்சார் ஸ்டாலின். இந்த தேர்தலையும் செய்கிறாரான்னு பார்ப்போம். மற்றபடி கூட்டணி கூட்டணி பலம் தான். இப்போ திமுக ஒரு புறம் இருக்கணும் சார், இன்னொரு புறம் அதிமுக. இப்போ அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போனதில் அதிமுக தொண்டர்களே அதிருப்தியாக இருக்காங்க, அதிமுக நிர்வாகிகளும் பலரும் அதிருப்தியில் இருக்காங்கிற ஒரு பேச்சுக்கள் வெளிப்படையாகவே வந்தது. அந்த சூழலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்த எடப்பாடி அவர்கள் எல்லாருமே வரணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. எதுவும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க அதெல்லாம் அவர் எடுத்து தான் முடிச்சாச்சு. முக்கியமான முடிவு எடுத்துட்டார். ஆட்சியில் பங்குன்னு சொன்னதை வேடிக்கை பார்த்தார். அப்புறம் 5 நாள் கழிச்சு இல்லை ஆட்சியில் பங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் கன்வே பண்ணுறதுக்கான கூட்டம். அது ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு இல்லை, இது வழக்கமாக நடக்கிற கூட்டம் தான். அதில் ஒன்றும் பெரிய முடிவு எடுத்து என்ன கூட்டணி விட்டு வெளியே வர போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் இல்லையா, ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்களே கூட்டணின்னு. அது நடந்த விதம், அறிவிக்கப்பட்ட வேகம், இதுதான் அதிமுக தொண்டர்களை காயப்படுத்திடுச்சு. மற்றபடி ஏன் போனீங்கன்னா எல்லாம் கொடி பிடிச்சிட்டலாம் அப்படிலாம் வரமாட்டான். ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு, இன்னும் சில பேருக்கு, சிவி சண்முகத்துக்குலாம் சில வருத்தங்கள் இருக்கலாம். பிஜேபியால் தான் நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம், திருப்பி அவங்களோடய போகிறோமே, இஸ்லாமியர்கள் முகத்தில் எப்படி விழிக்கிறது, கிறிஸ்தவர்கள் எட்டி கூட பார்க்க மாட்டாங்களே. அப்போ அவர் ஒரு தொகுதியில் இருக்கிற அந்த 15,000 ஓட்டுலேருந்து 20,000 ஓட்டு வரைக்கும் அப்படியே ஞாபகம் வரும். இவங்களை எப்படி பார்க்குறது, எப்படி சரி பண்ணுறது, அவங்க ஓட்டே போடல எதை வச்சு சரி, எப்படி அவங்க கணக்குகள் போடுவாங்களே தவிர அந்த ஜெயக்குமாரும் சிவி சண்முகம் கூட போர்க்கொடி தூக்குவாங்கன்னு நான் பார்க்கல. தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டா அதெல்லாம் ஒத்து வந்து வேலையில் இறங்கிடுவாங்க. என்ன இதை ஹேண்டில் பண்ண விதம் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டர்களை தயார்படுத்தி இந்த அண்ணாமலையினுடைய தேர்வு ஆட்டோமேட்டிக்காக முடியுது.
அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் போய் வச்சிங்கன்னா அம்மாவை விமர்சிச்ச அண்ணாமலையும் பதவியில் இல்லை, அதனால இப்போ போகிறதுல நமக்கு எந்த தயக்கமும் இல்லை, திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, அப்போ நமக்கு வேறு என்னதான் வழி, காங்கிரஸ் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியலை, நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு தொண்டர்கள்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் சொல்ல முடியாதுல்ல, எல்லாத்தையும் பத்திரிக்காரண்டையும் சொல்ல முடியாதுல்ல, உங்களை சுற்றி இருக்கிற 10 தலைமைக்குள்ள நிர்வாகிகளுக்கு கூப்பிட்டு சொன்னாலே அவங்கவுங்க கீழே போய் மவுத் ப்ரொபகண்டா பண்ணியிருப்பாங்களே. இதை கூட அவர் செய்யலை. டெல்லி போயிட்டு வந்த பிறகு கூட விவாதிக்கலை. கூட்டணி ஆட்சின்னு அறிவிக்கிறார் அமித்ஷா, அதுக்கப்புறம் கூட ஒரு 10 பேரை வாங்க என் வீட்டுக்குன்னு கூப்பிடல. இதுதான் ஒரு தலைவர் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க கூடாது, ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் நம்ம சொல்றோம். இந்த கூட்டணி இந்த முறையில் வெளிப்படுத்திருக்க கூடாது, இவ்வளவு வேகத்துல இந்த மாதிரி வந்திருக்க கூடாது. இந்த கூட்டணியை கொண்டாடி இருக்கணும். அதிமுக தொண்டை ஆஹா திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க நம்ம பிஜேபி கையில வந்துருச்சு அந்த ஆயுதம்னு அவன் கொண்டாடி இருக்கணும் சார். கொண்டாடுறதெல்லாம் அப்புறம் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கானா? இந்த சூழலை சரிப்படுத்துறது தான் முதல் சவால் எடப்பாடிக்கு. அதுக்கு முதல்ல மாவட்ட செயலர்களை பயன்படுத்திக்கிட்டா, அந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லையே. தலைவர் தான் எடுத்த முடிவை எந்த சூழலில் எடுத்தேன், எதற்காக எடுத்தேன் அப்படிங்கிறதையெல்லாம் விலைக்கு சொல்றதுக்குன்னா அந்த கூட்டமாக இருக்கு. அடுத்து 2ஆம் தேதி மே 2 செயற்குழு நடக்குது. சொல்லட்டும், சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணட்டும், பேச விட்டு கன்வின்ஸ் பண்ணணும். மைக்கே கொடுக்க விடாம கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்றது வெற்றி அல்ல, அது ஒரு தலைவனுக்கான அழகும் அல்ல. அதிருப்தியாளர்களை முதல்ல பேச விடணும். இங்கே வாங்க, எதுக்காக சொல்றீங்க சொல்லுங்க, புரியுது, எனக்கு மட்டும் புரியாதா அப்படின்லாம் சில கன்வின்சிங்கான வார்த்தைகளை விளக்கங்களை எடுத்து சொல்ல வேண்டியதுக்காக அந்த 2 கூட்டங்களை பயன்படுத்திக்கிட்டாருன்னா நல்லது தானே. இப்போ அந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாமக அப்படிங்கிற ஒரு, இப்போ பாமக, தாவேக, நாம் தமிழர், இது மூன்றும் ஒரு கூட்டணி அமைவதற்கான சூழல் இருப்பது போன்ற ஒரு செய்திகள் உருவாது. அதற்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த 3 பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்க போறதில்லை. ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருப்பாங்க. அதிமுகவையோ திமுகவையோ கெடுக்கிறதுக்கான ஒரு அணியாக இருக்கும். அவர்களும் ஜெயிப்பாங்க. அந்த 3 கட்சியினுடைய வாக்கு வங்கி இருக்கிறதா கணிக்கிற வாக்கு வங்கி விஜய்க்கு, இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு 40 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் அந்த 40க்காக ஒரு அணி அமைப்பீங்களா? ஆட்சியை பிடிக்கணும்னா தான் அணி. அப்போ யாரை கெடுக்கிறது, யாரை வாழ வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அது பயன்படுமே தவிர தனித்த முறையில் அவங்களுக்கு எந்த பிரயோஜனையும் தராது. எனக்கு தெரிஞ்ச ராமதாஸ் முதல்ல அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டார். 2 காரணம். ஒன்று, அவர் எப்போதுமே ஜெயிக்கிற குதிரையில், ஜெயிக்கிறதா நம்புகிற குதிரையில் பணம் கட்டுறவர். அது சில நேரங்களில் பல நேரங்களில் வெற்றியும் கொடுத்துருக்கு, சில நேரங்களில் தள்ளி விட்டு குழியும் பறிச்சிருக்கு, தோல்வியையும் சந்திச்சிருக்கிறார். அதை தாண்டி அன்புமணி மேலே இருக்கிற 2 வழக்குகளை மத்திய அரசு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நிர்பந்தத்தின் காரணமாக தான் கடந்த முறையே அவர் பிஜேபி அணிக்கு போனார். ஜெயிக்கிற அதிமுக அணி இருந்தும் கூட, அவர்கள் வலியுறுத்தியும் கூட, அப்பா விரும்பியும் கூட அதை மீறிட்டு இங்கே போன காரணம் அன்புமணி தன்னை காப்பாற்றிக்கதாங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. எல்லாரையும் படுத்துகிற மாதிரி தான் அன்புமணியும் படுத்தினாங்க பிஜேபி. ஸோ இதையெல்லாம் மீறிட்டு அவர் விஜய் கிட்ட போவார்னு நினைக்கல. ஏன்னா ஜெயிக்கிறேன் நீங்கள் வந்தாங்கன்னா நிச்சயமாக அது வெற்றி கூட்டணி தான். வட மாவட்டங்களில் ஆட்சியை பிடிக்கிற கூட்டணிங்கிறதுக்கு அதுக்கு இன்னும் வரல, நான் வரேன் அந்த பாயிண்ட்டுக்கும். ஸோ பாமக இங்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏன் இன்னொரு காரணம்னா, திமுகவுக்கும் அவங்களுடைய சாய்ஸாக இருக்கும். பெரிய டாக்டர் ராமதாஸுக்கு திமுக கூட ஒரு சாய்ஸாக இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் அவங்க கொடுக்க இடம் இல்லை. 2006 31 இடம் போட்டியிட்ட கட்சி திமுக அணியில் 31 இடங்கள் வாங்கி போட்டியிட்ட பாமக இந்த தேர்தலில் குறைஞ்சபட்சம் 30-35 ஆரம்பிப்பாங்க. என்னதான் வலுக்கட்டாயமாக வேற விஷயங்களில் சமாதானப்படுத்தினா கூட 20க்கு குறையாம அவங்க வாங்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் 20 நான் சொல்கிறேன், அதெல்லாம் ராமதாஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த 20 கொடுக்குறது கூட திமுக அணியில் இடம் கிடையாது. அப்போ எப்படி சேர்க்க முடியும்? இங்கே இட நெருக்கடி அங்கே இருக்குது, தொகுதி நெருக்கடி, தொகுதி இட நெருக்கடி, எண்ணிக்கை சொல்கிறேன் நான். ஆனால் அதிமுகவில் கொடுக்கறதுக்கு இருக்குது, இயல்பாகவும் இருக்கும். பிஜேபி அங்கே இருக்கிறதுனால ஈஸியாக இங்கே தான் வருவாங்க. அஃப்கோர்ஸ் தேமுதிகவும் வரும். எடப்பாடிக்காக இல்லைனாலும் மோடிக்காக வருவேங்கிற மாதிரி தான் அவருடைய கடந்த 2 ட்விட்டர்லாம் நமக்கு உணர்த்திச்சு. இந்த அணி அமைஞ்சா நிச்சயமாக வட மாவட்டங்கள்லையும் கொங்கு மண்டலத்தில் அது வலுவான அணியாக இருக்கும். திமுகவை வீழ்த்துகிற அணியாக இருக்கும். வீழ்த்துறதுனா எப்படி? மெஜாரிட்டி இடங்கள் அதிமுக இந்த அணி ஜெயிக்கும். ஆட்சியை பிடிக்க முடியுமா? தெற்கில் எதை வச்சு இந்த அணி ஜெயிக்கும்னு சொல்கிறது? டெல்டாவில் எப்படி ஜெயிக்கும்? அங்கே பாமக கிடையாது, தேமுதிக 1% 2% இருக்குது. ஒன்றுபட்ட அதிமுகன்னு வராத வரைக்கும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது குதிரை கொம்பு தான். அவங்க என்ன வேணாலும் பேசட்டும். ஏன்னா அவர்களிடம் இருக்கிற அத்தனை ஆயுதம் திமுக கிட்டே இருக்குது. தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா அப்புறம் வம்பு வழக்கு ரைடெல்லாம் இருக்காது. தேர்தலுக்கு 1 மாதம் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் தானே வீட்டுக்குள்ளே ரைடு வருவீங்க. அதுக்கப்புறம் ரைடு வருது. ஏன்னா பணம் போகிற வழிகளை மறைப்பாங்க. இப்போது ஒரு பேச்சுக்கு அதிமுக மாவட்ட செயலர் வீட்லேயும் பணம் இருக்குன்னு ஃபோன் வருது ஐடிக்கு, திமுக மந்திரி வீட்லேயும் பணம் இருக்குன்னு ஃபோன் வருதுன்னா ஐடி எங்கே போவோம்? அந்த தான் பலம் அந்த அன்னைக்கு. அதையெல்லாம் தாண்டி அது எப்படிலாம் வருவாங்கன்னு திமுகவுக்கும் தெரியும். இப்போவே கொண்டு இன்னொரு 3 மாதத்தில் கொண்டு பணங்களை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க.
எல்லாம் ஊரஞ்ச ரகசியம் தான், இதை சொல்கிறதுக்கு என்ன வைக்க வேண்டி கிடக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இவர்கள்ட்ட இருக்கிற அத்தனை பலமும் கொஞ்சம் குறைவாக அவங்கக்கிட்டே இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ இந்த அணியை முதல்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்த, அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும். அதுக்கு ஒன்றுபட்ட அதிமுக தான் சாத்தியம். 2 முறை அது வேண்டான்னு உறுதிப்பட முடிவெடுத்து தோல்வியை தான் சந்தித்தார் எடப்பாடி. அதை உணர்ந்து அவர் முதல்ல அதை சரிப்படுத்தணும். அவங்களும் என்டிஏல தான் இருக்காங்க, நாங்களும் என்டிஏல தான் இருக்கோம் சொல்லலாம், அது முழுமையான ஜெல்ல ஆகாது. இப்போ இந்த கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக இந்த கூட்டணியை சொல்றேன் சார், இப்போ ஒரு வெற்றியை பிடிக்கிற கூட்டணின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு டஃப் கொடுக்குற ஒரு கூட்டணி. நிச்சயமா அதனால ஒரு சின்ன பதட்டம் வருது ஸ்டாலினுக்கு. எடுத்த உடனே அறிக்கை ஒரு தமிழ்நாட்டு நல்லா போய் அடகு வச்சிட்டீங்க, எங்க அடகு வச்சாங்க? அந்த கூட்டணி விமர்சிங்க, இது மக்கள் விரோத கூட்டணி, தொண்டர்கள் விரோத கூட்டணி, மக்கள் உங்களை துரத்தி அடிப்பாங்க, விரட்டி அடிப்பாங்க, தூக்கி எறிவாங்கன்னு பேசுங்க. தமிழ்நாட்டு நல்லா போய் அடகு வச்சாரு, எங்க அடகு வச்சாரு அவரு? நீங்க மட்டும் உறுதிப்பட இருப்பீங்க, அவங்க மட்டும் தனியா தெரியணுமா? அவங்க ஒரு அணி அமைக்க மாட்டாங்களா? அது இயல்பான கூட்டணி தான், அமைஞ்ச விதமும் நேரமும் தான் தப்பு. இப்போ அந்த நேரத்தில் தான் சார், இப்போ எடப்பாடி அவர்கள் பாஜக அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தையாவே வச்சுக்கலாமே பயன்படுத்தி கொண்டு இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதற்கு வேறு சில முயற்சிகளாக, இப்போ குறிப்பாக சொல்கிறேன், நாம் தமிழர் யாரோட கூட்டணி போக மாட்டாங்க, தனித்துதாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க, அதை தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. இருப்பினும் வேறு ஏதாவது நெருக்கடிகளை கொடுத்து இணைவதற்கான வாய்ப்பை கொடுத்தால் இன்னும் ஒரு வெற்றி வாய்ப்பு. இல்லை அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே சாய்ஸ் விஜய் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த விஜய் இங்கே வந்து சேரல, விஜயினுடைய பிம்பம் அடிபட்டு போகும். எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் விஜயினுடைய அந்த தனித்த மரியாதை அவரை முதல்ல இழப்பார், அந்த பிம்பம் உடைப்படும். அப்போ என்ன பண்ணுவோம், பிஜேபி கூட விஜயை தனியாக நிற்க வச்சு சிறுபான்மையினருங்கிற அடையாளத்தை காமிச்சு சிறுபான்மையினர் வாக்குகளை விஜயை வாங்க வச்சுட்டாலே திமுக போகிற ஓட்டுன்னு அப்படி கூட நினைக்கவும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இதெல்லாம் இப்போதைக்கு வேக தெரிகிற ஓரளவு யூகிக்க முடிஞ்ச அனுமானங்கள். என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது, போட்டோம். ஆனால் அடுத்தடுத்த ரைடுகள், அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகள் பல காத்து இருக்கு தமிழக அரசு. ஆமாம், ஆனால் இந்த அணிகள் பெருசாக மாறுறதுக்கு இனிமேல் வழி இல்லை. கூட்டணிகள்லாம் ஒன்றும் பிரேக் ஆகி வர்றது, திமுக கூட்டணிலேருந்து உடைவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் இப்போ தாவேக்காவும் எடுத்துக்கொண்டா அவங்க ரொம்ப உறுதியாக எங்கள் தலைமையில் கூட்டணி அனைத்து கட்சிகளும் கூட்டணின்னு ஒரு முடிவு செஞ்சு இப்போவே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் அணி, இதுதான் நாங்கள் பயணிக்க போகிறோங்கிற ஒரு நரேட்டிவ்க்கு வந்துட்டாங்க. தாவேக்கா மீண்டும் எங்கள் தலைமையில் கூட்டணின்னு ஒரு ஒரு சின்ன கட்சி வந்தாலும் தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். யார் இருக்கா? சின்ன கட்சிகளும் நான் கொச்சைப்படுத்த வரும்ல, ப்ராக்டிக்கலாக தானே சார். லெட்டர் பேட் கட்சின்னு வெளியே பேசலாம், 0.25% ஆதரவு இருக்குது, 0.5% வாக்கு வங்கி இருக்குன்னு ஒரு கட்சி வந்தாலும் அது ஒரு அணின்னு தான் அவர் அமைக்க போகிறார். யாருமே வரலையா, தனியாக தான் நிற்க போகிறாரு, கட்சியை கழிச்சிட்டு அப்போ போகிறாரு. சரி, நான் யார், எனக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது, என்ன தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சோதிக்கிறதுக்கு அது ஒரு முடிவாக எடுத்துக்குவார். அது ஒரு விரக்தியில் தான் அந்த முடிவு நோக்கி போகிறார். அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியான அடுத்த நாள் அவர் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தாலே அந்த வேதனையும் கலந்த விரக்தி அந்த வார்த்தைகளில் தெரியுது. அவ்வளோ நாள் அதிமுகவை திட்டாத விஜய் அதில் கடுமையாக அமைச்சு வச்சிருப்பார். அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்னடா இன்ன வரைக்கும் நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு அங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற அந்த கோபம் கலந்த விரக்தி, வேதனை கலந்த விரக்தி. அப்படித்தான், வேற வழி இல்லை. இதுதான் அரசியல்னு விஜயும் புரிஞ்சுக்கட்டும். நிச்சயமாக சார். தமிழக அரசியல் களத்தில் இன்று நிலவக்கூடிய பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.